ஆவக்காய் மாங்காய்க்கு நறுக்கி வெயிலில் காய வச்சு உணர்த்து எடுத்து விட்டுருக்கேன் ஈரம் இல்லாத. இந்த டம்ளரில் 8 டம்ளர் போடணும். எல்லாம் ஒன்றும் உப்பு முக்காது போட்டுப்பேன், கொஞ்சம் குறைச்சிப்பேன் உப்பை. மிளகாப்பொடி முக்காது தான் போட்டுப்பேன். ஆயில் ஒரு இது விட்டுருவேன். வெந்தயப்பொடி இதெல்லாம் ஒரு 50 கிராம் வெந்தயம் முழுசாக லேசாக பெரட்டி விட்டு போட்டுருவேன். கடுகையும் நல்லா பொரித்து பொடி பண்ணி போட்டுருவேன். மஞ்சப்பொடி 2 டீஸ்பூன், உப்பு ஒரு பெரட்டி அதையும் மிக்சியில் போட்டு ஒரு திருகி போட்டுருணும். காரப்பொடி இதில் முக்காது கலந்து விட்டுட்டு 2 நாள் 1 நாள் ஊற விட்டோன்னா அப்புறம் கிண்டி வச்சுக்கணும். வெளியிலையும் வச்சுக்கலாம். 15 நாள் 20 நாளுக்கு வெளியில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலேன்னா உள்ளே எடுத்து வச்சுக்கணும். நிறைய எண்ணெய் ஊற்றி உப்பு நிறைய போட்டாச்சுன்னா வெளியிலே இருக்கலாம். ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. அதே மாதிரி கொண்டக்கடலையும் இதில் 3/4 டம்ளர் போடுவேன். அதை வறுத்து அதையும் இதில் சேர்த்துருவேன். கொண்டக்கடலை பொடிக்கடலை